சிந்து பைரவி டுடே எபிசோடு ஆறுமுகம் பைரவி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. கோவிலில் சஞ்சயை பார்க்குறாங்க. என்ன இங்கே என்ன உங்களுக்கு வேலைன்றாங்க. ஆறுமுகம் அதுவா நான் உன்னை காவலுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சஞ்சய் ரொம்ப திமிழாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தியா பைரவிக்கு உன் கூட வர பிடிக்கல, அதனால தான் அவள் இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கும் வந்து கலந்துக்கல. பார்த்தியா இப்படி ஒருத்தவங்க யார் வருவாங்க அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக சஞ்சய் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஆறுமுகத்துக்கு கோவம் வந்து உன் மனசில் என்னடா நினச்சிட்டு இருக்க, கண்டிப்பாக பைரவி வருவா சரியா, தேவையில்லாமல் அனாவசியமாக இது மாதிரி பேசிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்குன்றாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையடா சஞ்சய், எப்போ பார்த்தாலியோ என்னோட விஷயத்தில் வந்து தலையிட்டுக்கிட்டு இருக்க. உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு சும்மா வந்து எனக்குள்ளேயும் பைரவிக்குள்ளேயும் பிரச்சனையை பிரிக்கணும்னு நினச்சினா அது ஒரு நாளும் நடக்காத டைம் வேஸ்ட்டு தான் அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலாம். இந்த பைரவி பற்றி எனக்கு வரல, கண்டிப்பாக என் பொண்டாட்டி பைரவி நான் விருது வாங்கும் போது வருவா, பார்க்கலாம். அதையும் நான் இங்கே தானே இருக்க போகிற ஆரம்பமும் பார்க்கலாம் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சிந்து ரொம்ப அழகாக ரெடிட்டு வந்து டாக்டர் எனக்கு வந்து பலூன் வாங்கி தரியா அப்படின்றாங்க. சிந்து இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே பண்ணிட்டு இருக்க, ப்ளீஸ் டாக்டர் எனக்கு அந்த பலூன் மட்டும் வாங்கி கொடு சரிப்பா அப்படின்ட்டு கலராக ஒரு 3 பலூன் வாங்கிக்கிறாங்க. டாக்டர் சின்ன வயசில் நடந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றாங்க. என்ன ஞாபகம் இருக்கான்றாங்க. டாக்டரு என்ன ஞாபகம் உனக்கு புரியலையான்றாங்க. சின்ன வயசில் இதே மாதிரி பலூன் கேட்டால் வாங்கி கொடுத்து, அப்புறம் கூலிங் கிளாஸும் வாங்கி கொடுத்த, அப்புறமா உன்னுடைய டவுசர் வந்துட்டு விழுந்துடுச்சு அப்படின்னு வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வாங்க, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படியா அப்படின்றாங்க. ஆனால் அந்த விஷயத்த இன்னும் நானும் மறக்கல நீ மறக்கல, இன்னும் அப்போ வைக்கப்பட்ட மாதிரி இப்பயும் நீ வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான்ட்டு செம்ம க்யூட்டாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சிந்து முன்னாடி வந்துட்டிங்களா? ஆமாத்த வந்துட்டோன்றாங்க. சிந்துவோடைய அப்பா வராங்க. ஆறுமுகம் எங்கப்பா பைரவியை காணணுவாங்க. அதுவா நான் பைரவிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அதனால வர முடியலன்னு சொல்லிட்டா. அச்சோச்சோ பைரவி நேரில் பாப்பான்லாம் நினச்சேன், ஆனால் இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுடைய அப்பா கவலைப்படுவோம். அப்பா கவலைப்பட வேண்டாம்ப்பா, நம்மளுக்குன்னு இருக்குப்பா ஃபோனில் நான் வீட்டை எடுத்துகிட்டு போய் பைரவி காமிச்சிட்டேன். இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கணுமாங்க. ஆறுமுகம் மனசில் கண்டிப்பாக பைரவி வருவான்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரி உள்ளே வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு ஊர் நாட்டாம கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அதுக்கான பூஜைகளையும் முடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஆறுமுகத்தை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரே சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு. அப்புறம் பைரவி உள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆறுமுகம் நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவனுக்காக நம்ம அங்கே போகாத இருந்தால் தப்பாக போயிடும். அது இல்லாத அத்தையுமே கவலைப்பட்டாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டோம். அத்தை ஆனதை பெரிய விஷயமா எடுத்துக்காம உடம்பை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ நம்ம மேலே எல்லாம் கேரிங்காக இருக்கும் போது அவங்க கூப்பிட்டும் போது நம்ம போகாது இருந்தது தப்பாக இருக்கும், நம்ம போகணும்னு சொல்லிட்டு பைரவி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விழாவுமே நடக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் ஆறுமுகம் பைரவி வந்துட மாட்டாளா அப்படின்ட்டு எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்காங்க. சஞ்சய் இருந்துட்டு அவள் வரமாட்டாளா நீ என்ன எதிர்பார்த்தாலும், ஏன்னா பைரவிக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காத போது அவள் எப்படிடா வருவா அப்படின்ட்டு லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகத்தை ஸ்டேஜில் கூப்பிட்டு ஆறுமுகம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள பேசுகிறாங்க. ஆறுமுகத்துலேருந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனால் எந்த ஒரு லாபமும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீல் பண்ணுவீங்க. என்னுடைய பெரிய சித்தப்பா கிட்ட கூட சொல்லி என்னடா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு விவசாயத்தில் அப்படின்ட்டு, நாங்கள் தோல்வி நிறையவே சந்திச்சிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க கஷ்டப்பட்ட எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு வந்தது எல்லாமே தோல்வி தான். நாங்கள் கஷ்டப்பட்டு தோல்வியே வந்தாலுமே, ஆனால் நாங்கள் பண்ண ஒரே ஒரு விஷயம் தோல்வி வந்தாலுமே நம்ம கண்டிப்பாக வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெயிப்போன்ட்டு எங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நாங்கள் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு எல்லாமே ஆறுமுகம் சொல்கிறாங்க. அப்படி போட்டதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல இருக்கோன்றாங்க. இன்றைக்கி நான் வெற்றி பெற்ற காரணமும் அவ்வளோ தோல்விகள் வந்ததுனால தான் அப்படின்ட்டு ஆறுமுகம் ரொம்பவே க்யூட்டாக பேசுகிறாங்க. ஆறுமுகம் அப்படி பேசினது வந்திருக்கிற மக்களுக்கும் சரி எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே வந்து உண்மையாக பேசுகிறாங்கன்ட்டு எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகம் நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. ஏன்னா பல தோல்விகள் வந்தாலே லாஸ்ட்டில் நம்மளுக்கு வெற்றி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்கீங்க ஆறுமுகம் நீங்கன்றாங்க. உண்மையிலேயே நீங்கள் எவ்வளவோ அவமானத்தை பார்த்துருப்பீங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் வெற்றியை பார்க்குறீங்கன்ட்டு ரொம்ப பெருமை பேசிட்டு இருக்காங்க. உடனே ஆறுமுகத்தோடு போர்வையை போட்டு விடுறாங்க. கழுத்தில் போர்வையை போட்டுட்டு அவார்டை கொடுக்க போவாங்க. அப்போ ஆறுமுகம் இருந்துட்டு ஒரு நிமிஷம் என் மனைவி வருவா, அவள் கையால் இந்த அவார்டை வாங்கணும்னு நினைக்கிறேன், வந்திருக்காங்களா இன்னும் வரல, கண்டிப்பாக வருவான்ற நம்பிக்கை இருக்குன்னுவாங்க. உடனே வந்து ஆறுமுகம் அவள் தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால அப்படின்ட்டு அன்னபுரண்டி சொல்லவும் இல்லைம்மா எனக்கு நம்பிக்கை இருக்குது பைரவி வருவான்ட்டுன்னுவாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. சஞ்சய் இவன் சரியான லூசு போல் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் டைம் ஆகுதுப்பா இன்னும் நிறையவே வந்து இது இருக்குன்றாங்க. வேறு வழி இல்லாத ஆறுமுகம் அவார்டு வாங்குற நேரத்தில் பைரவி இருந்துட்டு ஆறுமுகம் அப்படின்னு என்ட்ரி ஆகுறாங்க. ஆறுமுகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவன் இப்படி வந்தா அப்படின்ட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சஞ்சய் என்ன இது, இவன் சொன்ன மாதிரி பைரவி வந்துட்டா இவன் வரமாட்டான்ல நினச்சோம் அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக இருந்துட்டு இருக்காங்க சஞ்சய். அதுக்கப்புறம் வந்துட்டாங்க என்னுடைய மனைவின்றாங்க. ஆறுமுகம் வாங்கி கொடுத்த புடவை மல்லிகைப்பூ
இது எல்லாமே கட்டிட்டும் தலையில் பூவும் வச்சுட்டு வருவாங்க. அதை பார்த்து ஆறுமுகத்துக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது. பைரவி வருவாளான்னு எதிர்பார்த்து அதே மாதிரி வந்துட்டான்னு சந்தோஷப்படுறாங்க. பைரவி கையால் அந்த விருதை கொடுக்க சொல்கிறாங்க. பரவாயில்லமா கொடுத்து வச்சு நீ இப்படி ஒரு நல்ல ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்கான்றாங்க. பார்த்து இல்லை உன் கையால் விருது வாங்கணும்னு சொன்னான், நீ வருவன்ட்டு அவனுக்கு தோணி இருக்குமா, அதே மாதிரி உன் கையாலே விருது வாங்கிட்டான் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. பைரவி, நான் சொன்ன மாதிரி நான் வாங்கி கொடுத்த புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க நீ வராத போயிடுவியோன்ட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் எப்படியோ நீ வந்துட்ட அப்படின்றாங்க. பைரவி கையால் அவார்டு வாங்கிட்டு அந்த நாளை ரொம்பவே சிறப்பாகவும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அனுபரன் இருந்துட்டு, பைரவி உடம்புக்கு எப்படிமா இருக்கு, உடம்பு சரியில்லைன்னா அதுலேயே வந்துட்டேன்றாங்க. ஆறுமுகம் ரொம்ப நம்பிக்கையாக நீ வருவன்ட்டு சொல்லிட்டு போனாரு. அப்படி இருக்கும்போது என்னானாலும் சரி நம்ம போகணும்னு சொல்லிட்டு தானே வந்துட்டேன்றாங்க. பரவாயில்லம்மா, ஆறுமுகத்து மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கா, அவனுக்கு ஒன்றுனோடனே அப்படியே துடிச்சு போகிற உன் புருஷன் சொல்லிட்டான உடனே வந்திருக்க, நீ சூப்பர் தாம்மா அப்படின்ட்டு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அத்தானுவாங்க. ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசிட்டு நம்ம அந்த பக்கம் போகலான்ட்டு அனுப்புரணி எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், லாஸ்ட் மினிட்ல நீ வந்துட்ட, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இங்கே பார், நான் உனக்காக வரல, அத்தைக்காக வந்தேன். அது அம்மா முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலைன்றாங்க. ஏன்னா நீ எனக்காக வந்ததான் நீ காமிச்சிட்டு பைரவின்றாங்க. ஆனால் நீ எனக்காக இந்த புடவையெல்லாம் கட்டிட்டு வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. நீ இப்படியெல்லாம் வரமாட்டியான்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்றாங்க. இந்த நாளை என்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக நீ மாற்றிட்ட அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட பிறகு பைரவி இருந்துட்டுங்கப்ப, நீ தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்காது சரியா, உனக்காக நான் வந்திருக்காரு, நீ எனக்கு கொடுக்க சொன்ன அந்த டிவோர்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கல, நீ என்ன கேட்டாலும் சரி, உசுரை கேட்டாலே தருவேனே தவிர டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், எனக்கு இது போதும் நீ வந்தது அப்படின்ட்டு, உன் கையால் இந்த விருது வாங்கினது நான் 1000 விருது வாங்கின மாதிரி அப்படின்ட்டாலே சொல்லிட்டு போகிறாங்க. இவன் லூசு மாதிரி நம்ம மேலே அளவு கடித பாசம் வச்சிருக்கான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் சஞ்சய் அங்கே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் சஞ்சய் அப்படின்றாங்க. உங்கள்கிட்ட தான் வரணும். நான் என்ன சொன்னேன், நான் தோற்று போக போகிறேன், பைரவி வராமல் நான் அசிங்கப்பட்டு போவேன் எல்லாரும் முன்னாடியும், பைரவி வரமாட்டா, உன்னை நேசிக்கல அப்படின்னு என்னென்னவோ கம்பி கதையெல்லாம் சொன்னல. ஆனால் இன்னைக்கு பைரவி வந்திருக்கா, அதுக்கு என்ன சொல்ல போறேன்றாங்க. பைரவி என் மேலே பாசம் இல்லாமையா அவங்க வந்திருப்பா, என் மேலே அதிகமான பாசம் அவளுக்கு இருக்கு, அது இருந்ததுனால தான் இப்போ அவள் என்னை தேடி வந்திருக்க, அவள் கையால் எனக்கு விருதமே கொடுத்தா எப்படின்றாங்க. சஞ்சய், நீ தேவையில்லாத உன் மனசை போட்டு ஆத்திக்கிற அவ்வளோதான்றாங்க. அதாவது இல்லை நடந்துடும் நினைப்பேன், ஆனால் உன் மனசை ஆறுதல் படுத்திக்கிற, அவள் வரமாட்டான் அப்படின்ட்டு ஆறுதல் படுத்திக்கிற. ஆனால் இன்னைக்கு பைரவி எனக்காக வந்திருக்கா, அதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க சஞ்சய். என்னையும் பைரவியும் யாராலையும் பிரிக்கவே முடியாது சஞ்சய், தேவையில்லாமல் நீ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு என்னையும் பைரவி பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு நினச்சேன்னா அது ஒரு நாளும் நடக்காதுன்றாங்க. அதனால ஒழுங்காக உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உனக்கு நல்லது. இல்லை நான் பிரிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ சவால் வீரவசனால விட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படி தோற்ற போகிறது நான் இருக்க மாட்டேன், நீயாக தான் இருப்ப அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல செம்ம மசா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கோவம் வருது நம்மளுடைய சஞ்சய்க்கு. இப்படி ஆடிச்சுன்றாங்க. ஆறுமுகம் விடமாட்டேன்டா, உங்க 2 பேரும் பிரிக்காம விடமாட்டேன் அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சஞ்சய் நீ எங்கன்றாங்க. அதுவா, இங்கே ஏதாச்சும் தகராறு நடக்கும்னு சொல்லிட்டு என்ன இந்த ஊருக்கு அமுச்சு வச்சாங்க அப்படியான்றாங்க. என்ன பைரவி, உன் ஹஸ்பண்ட் விருந்தெல்லாம் வாங்கியிருக்காரு, நீ வரமாட்டேன்லாம் நினைச்சேன், வந்துட்டு இருக்கான்றாங்க. ஏன் சஞ்சய் என்ன நினச்சிட்டு இருக்க நீ, நான் வரமாட்டேன்னு நினச்சேன், ஆறுமுகம் என்னுடைய ஹஸ்பண்ட், அப்படி இருக்கும்போது அவன் விருது வாங்கும் போது நான் வராத போயிருப்பேன். இல்லை பைரவி, அவனுக்கு செட் ஆகாது, அது இல்லாத உனக்கு அவனை பார்த்தா பிடிக்காதுன்னு சொன்னேன் நானுன்றாங்க. அவனுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொன்னேன்றாங்க. அதை விட்டு பிடிக்காது அப்படி இப்படின்னா நான் சொல்லவே இல்லை, இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கலான்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது ஏன் பைரவி அவன் கூட இருக்கேன், நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன், நீ பிரிஞ்சிடுன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பைரவி இருந்துட்டு சஞ்சய் நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காது, நான் ஆறுமுகத்தை விட்டு பிரியணுன்ட்டு நீ ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு இருக்கன்றாங்க. நான் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்கலைன்றாங்க. அவன் ரொம்ப நல்லவன் தான், அவன் தப்பானவன் கிடையாது, கோவம் வரும் அவ்வளோதான், நானே என்னுடைய பர்சனல் விஷயத்த பார்த்துக்கிறேன், நீ இதில் இன்வால்வ் ஆகாது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றாங்க. காயத்ரியுடைய மேரேஜை நீ நல்லபடியாக பண்ணி வை, அது எனக்கு போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த இடத்துல சஞ்சய்க்கு பயங்கர கோவம் வந்துச்சு. இன்னும் திடீர்னு அந்த ஆறுமுகத்தை பற்றி இந்த அளவுக்கு
ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருமையாக பேசிட்டு இருக்கான். பைரவி வந்து எப்படியாச்சு அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்மள ஏற்றுப்பான்னு பார்த்தா இன்னைக்கு என்னன்னா எல்லாமே உல்டாவாக மாறிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சஞ்சய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வருது பைரவி. அவனை வந்து டிவோர்ஸ் பண்ணதை பற்றி பர்சனலாக நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பண்ணாத, நான் எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணணும்னு சொல்கிறேன். இல்லை கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ண நீ அப்படின்னு நீயே உன் வாயால் என்கிட்ட கேட்ப, அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ஒரு முட்டாள் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் விருதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. மகா இருந்துட்டு ஆறுமுகம் தப்பாக எடுத்துக்காதியா, என்னால் வர முடியலன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரிய அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விருது பாருங்க சூப்பராக இருக்குது, விருது ரொம்ப நல்லா இருக்கியா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு சிரித்து பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவார்டெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஆறுமுகத்துக்கு ஒரே சந்தோஷம். பைரவி நான் வாங்கின முதல் விருது, அதுனா அந்த விருதுக்கு காரணமே நீ தான்றாங்க. நீ மட்டும் வந்து வாழை தரலாம் சரியான நேரத்தில் வியாபாரம் பண்ணி தராத இருந்திருந்தா இவ்வளவும் நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான்றாங்க. ஏன்னா வாழைத்தாறு எல்லாமே நீ சரியான இதுக்கு விற்பனை பண்ணி கொடுத்த, நல்லாவே நம்மளுக்கு லாபமும் வந்துச்சு. அதனால தான் விவசாயத்தில் வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, இப்படி ஒரு மரியாதை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நான் இதுக்கு ஒரு கோடான கொடி நன்றி சொன்னாலே அதுக்கு ஈடாகாதுன்றாங்க. இப்படி ஒரு அவார்டை நான் வாங்க வந்துட்டு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த அவார்டை நம்ம வாங்க மாட்டோமான்ட்டு நான் ஏங்கியிருக்கேன், பல நாள் ஏங்கியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அது நடந்திருக்கு, அது உன்னால அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் எல்லாம் சரிதான், எல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் நீ எனக்காக என்ன செஞ்ச? எதுவுமே செய்யலை, என்ன போயிட்டு இப்படி சொல்கிறேன், பின்ன நான் சொல்கிறது ஏதாச்சும் தப்பு இருக்கா? என்னை இல்லை இல்லைன்றாங்க. நான் உனக்காக எல்லாம் தான் செஞ்சுருக்கேன், ஆனால் நீ தான் எனக்காக எதுவுமே செய்யலை அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உனக்காக என்ன செய்யலை, பின்ன வேற என்ன அப்படின்ட்டுலாம் சமையதான் பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ என்னதான் டிவோர்ஸை பற்றி கேட்டாலும் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க பாட்டு கேஷுவலாக போயிடுவாங்க. ஆரம்பம் நீயே என்னை விட்டு பிரிகிற அளவுக்கு உனக்கு டார்ச்சர் கொடுக்குறேன்டா அப்படின்ட்டு சமைக்கி விட்டா பைரவி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இசைக்கு இருந்துட்டு போ காயத்ரி போ, நீ என்ன போனாலும் கண்டிப்பாக அவன் வரமாட்டான், தேவையில்லாமல் அவன் பயப்பட போகிறான், உனக்கு அவன் கூட கல்யாணம் நடக்காது, உனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தால் அது என் கூட தான் நடக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துல இசைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை இது மாதிரி என்னை மிரட்டிட்டாங்க, வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. யார் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க பைரவி. அப்போ நம்ம இசைக்கு அவங்களுடைய அக்கா மகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அக்கா அந்த பையனுக்கு கால் பண்ணி மிரட்டதில் பயந்து போயிட்டு கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க காயத்ரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காடி, அப்போ நீ அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்றாங்க. நாம் தான் வந்து கால் பண்ணி மிரட்டணுன்றது தெரியக்கூடாதுடா அப்படின்ட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட மகாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது பைரவிக்கு. பைரவி போயிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா, காயத்ரி எவ்வளோ ஆசைகளோடு இருந்த கோவிலுக்கு போகலான்ட்டு, ஆனால் அவள் கோவிலுக்கு போகிறத இந்த அளவுக்கு கெடுக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? அப்போ அந்த செல்லியனுக்கு கால் பண்ணி கோவிலுக்கு வரக்கூடாதுன்ட்டு ஆறுமுகத்தோடைய அதாவது அந்த மாறன் சம்பத்தோடைய ஆளுங்களாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அப்போ வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்கள் மட்டும்தானா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பைரவி. அதுக்கு மகா இருந்துட்டு என்னம்மா பேசிகிட்டு இருக்க பைரவி, இங்கே பார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் அந்த மாதிரி தான் இருக்குது, தேவையில்லாமல் வேலைகளை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்காக எப்படி இருக்குமோ அப்படி இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு அனாவசியமாக இந்த மாதிரி வேலைகளை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு பயங்கரமாக அந்த இடத்துல கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பேசாத பைரவி, ஒழுங்கா உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசாத, விட்டுட்டு நீ தான் உன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, என் பாட்டுக்குன்னு எதுவும் பேசல, நான் இருக்கிறத தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பைரவி உங்களுக்கு பற்றின உண்மை கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு தெரிய வரும்ல, தெரிய வரும்போது அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிந்து வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. சிவா இருந்தது என்ன சிந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, இல்லை பைரவியுடைய ஹஸ்பண்ட் ஆறுமுகம் வந்து அவார்டு வாங்கினது உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சுன்றாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா மனசுக்கு, பைரவி கையால் விருது, இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது டாக்டரு, நீ எனக்கு ஒரு நாள் அது மாதிரி பண்ண நல்லாயிருக்கு, எப்படி அதாவது பைரவி அவங்க ஹஸ்பண்டுக்கு விருது கொடுத்த மாதிரி நான் உனக்கு என் கையால் விருது கொடுக்கணும்னு நிறைய ஆசை இருக்குது, அதுக்கெல்லாம் சாதிக்கணும். ஏன் டாக்டர் இப்படி சொல்கிற, நீ எவ்வளோ பெரிய டாக்டர், நீ நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுறல, இது மாதிரி அவார்டெல்லாம் வாங்கலாம்ல, வாங்கும்போது கண்டிப்பாக நீ என்னை கூட்டிகிட்டு போகணும். ஆறுமுகத்தை அத்தான் எப்படி வந்து என் மனைவியால் நான் அவார்டு வாங்குறேன்னு சொல்லிச்சோ அது மாதிரி நீயும் வந்து என் மனைவியால் நான் அவார்டு வாங்க
வாங்கணும்னு சொல்லிட்டு நீ சொல்லணும். அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு செம க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க சிந்து. நீ எத்தனை வேலை விளையாடுறதுன்னு உனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைன்றாங்க. ஐயோ டாக்டர், நான் இப்போ என்ன சொன்னேன்? என்ன விளையாடுறேன்? நான் விளையாடல, இருக்கிறத தானே சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். உண்மையிலேயே வந்து நீ மனசார என்னை ஏற்றுக்கிட்டேன்னு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக வந்து உனக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் விருது தந்தாங்கன்னா என் கையால் நான் கொடுக்கறத நீ சொன்னேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சிந்து, நீ இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே இருக்க. நீ ஏன் இப்படி இருக்க? ஏன்னா நான் உன்னை அவ்வளோ காதலிக்கிறேன் டாக்டர். எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். அதுதான் அப்படின்றலாம் செம க்யூட்டாக சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சிந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மணிக்கு துணி எடுத்துட்டாலாம் போகிறாங்க. இவங்க பேசிட்டு இருந்த கேட்ட மகா இருந்துட்டு, உனக்கு என் புள்ள கூட சேர்ந்து வாழ மாதிரி உன் கையெல்லாம் அவன் அவார்டு வாங்கணுமா அப்படின்ட்டுலாம் மொட்டை மாடியில் மழையிலே விட்டு லாக் பண்ணி விட்டுருவாங்க. சிந்து எவ்வளவோ சொல்லியுமே திறக்காதே இருப்பாங்க. பயந்து போயிடுறாங்க. ஏதோ சவுண்டு கேட்குது. சிந்து போன ஹாலாக்கான்ட்டு போய் பார்க்குறாங்க. பயங்கர மழைன்ட்டு சிவா போய் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா லாக் ஆகிருக்கும். உடனே சிந்துவை கூட்டிகிட்டு வராங்க. என்ன சிந்து இப்படி நனைஞ்சு வந்திருக்கு? என்ன ஆச்சு டாக்டர்? என்னன்னு தெரியல. யாரோ மொட்டை மாடியில் என்னை விட்டு லாக் பண்ணிட்டாங்க. நானும் எவ்வளவோ வரணும்னு நினச்சேன், ஆனால் வர முடியல. யார் அப்படி பண்ணாங்க? யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல டாக்டரேன்றாங்க. நானும் வந்து வரதா ட்ரை பண்ணானு, யாரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்றாங்க. நம்ம வீட்டில் வந்து யார் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப நனைஞ்சிருக்கு பாரு, தலையெல்லாம் துவைட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மகா இருந்துட்டு சிவா அவளை கொஞ்ச நேரம் மலையில் நிற்க வச்சு அவளை ஃபுல்லாக உடம்பு சரியில்லாத பண்ணான்னு பார்த்து அதுக்குள்ளே அவன் கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படின்ட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ தான் நம்ம சிவாவுக்கு புரிய வருது அவங்க அம்மா பண்ண வேலை தான்ட்டு. உடனே போயிட்டு அவங்களுடைய அம்மாவை போய் பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. மொட்டை மாடியில் சிந்துவை லாக் பண்ணது யாரு தெரியல. இந்த வீட்டில் சிந்துவுக்கு ஆகாத ஒருத்தனா அது நீங்கள் மட்டும்தான். சிந்துவை பார்த்தாலே உங்களுக்கு ஆகாது. அப்போ நீங்கள் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கீங்க. எதுக்குமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அப்படி சிந்து உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டா? சிவா, நான் வீட்டுக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வரணும்னு நினைச்சேன். ஆனால் அவள் சதி வேலையை பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் இப்படி பண்ணன்றாங்க. அதுக்கு சிவா அவங்களுடைய அம்மாவை திட்டி விட்டுருவாங்க. அம்மா, இனிமேலும் இது மாதிரி தேவையில்லாத வேலைகளை பண்ணாமல் ஒழுங்காக எப்படி இருக்கலாமா அப்படி பாருங்கன்றாங்க. இனிமேல் சிந்து விஷயத்தில் தலையிடக்கூடாது. இனிமேல் என்னோட லைஃப்பில் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்காதீங்க. அது நடக்காதுன்ட்டு கோவமாக திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல மகா இருந்துட்டு கோவப்படுறாங்க. இவன் ஏன் இப்படி மாறிட்டு வரான்னு தெரியல. அப்படி அந்த சிந்து என்னத்தை தான் பண்ணான்னு தெரியல. ஒட்டுமொத்தமாகவே சிவா இப்படி மாறிட்டான் அப்படின்ட்டு கோவமாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மலையில் நினைஞ்சதும் சிந்துக்கு வந்து லைட்டாக கோல்டு ஃபீவர் எல்லாம் இருக்கும். சிவா ரொம்பவே பயந்து போய், என்ன சிந்து கோல்டு ஃபீவர் எல்லாம் இருக்கு? ஆமாம் டாக்டர், மலையில் நினைஞ்ச இல்லை, அதான் செட் ஆகலை போல், ரொம்ப ஃபீவராக இருக்கணும்னு. சிவா இருந்துட்டு அச்சோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி இரு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபீவர் ரொம்பவே ஹையாக இருக்குது சிந்துன்றாங்க. என்ன இது இப்படி ஆகி போச்சுன்னுவாங்க. அப்புறம் சிந்துவை ரொம்ப கேரிங்காக சிவா பார்த்துக்கிறாங்க. அதாவது சிவாவுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா சிந்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கும் போது நாம் சிந்துவை கேரிங்காக பார்த்துக்கணும். சிவா பார்த்தீங்கன்னா சிந்துவுக்காக வந்து கஞ்சி வச்சு கொடுக்கறது, இப்படி கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. ஒத்த நாளாம வச்சு ரொம்பவே இதாக பார்த்துக்கிறாங்க. அப்போ சிந்துக்கு ஒரே சந்தோஷம், நம்ம டாக்டர் இந்த மாதிரி நம்ம மேலே பாசமாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒத்த நாளம் வச்சுட்டு இப்போ லைட்டாக ஃபீவர் குறைஞ்சிருக்கு சிந்துன்றாங்க. ரொம்ப முடியலன்னு நம்ம ஹாஸ்பிட்டலில் இது போலாமா டாக்டர்? நீ ஏன் ஒரு டாக்டர், நீ இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது சொல்லுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், நீ பயப்படாதன்றாங்க. எனக்கு என்ன ஆகிட போகுது? அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒன்று விட்டு எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்காது சிந்து அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஒத்தனை வச்சு கொடுத்து இன்னும் நல்லா கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. அப்போ சிந்து சிவா மேலே படுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மகாவுக்கு அப்படியே பற்றி தெரிஞ்சிச்சு. நம்ம ஒரு வேலை பண்ணதுனால அவங்க 2 பேரும் இப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்களோட இசுக்கின்றாங்க. ஆமாக்கா, நம்ம அவளை மணியில் நனையாத விட்டு இருந்தால் கூட அவங்க பாட்டுக்கு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம அப்படி ஒரு விஷயம் பண்ணதுனால இவங்க ஒன்றா இருக்காங்க. என்னக்கா இப்படி ஆயிடுச்சுட்டு, என்னடா நான் என்னடா பண்ணட்டும்ன்றாங்க. இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு என்ன தெரியுமாடான்றாங்க. போகா, நம்ம பிளான் பண்ணது எல்லாமே இப்படி சொதப்பிட்டு தாங்க இருக்குது. நம்ம பண்ணுறது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. உடனே சிந்து இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர் வந்து என்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் மொத்தமாகவே டாக்டர் என்னை ஏற்றுப்பாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். நான் பண்ணது எல்லாமே வந்து டாக்டர் மேலே இருக்கிற காதல்னால் தான் அப்படின்ட்டு கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டு சிந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. சிந்து, உடம்புக்கு முடியலனாலும் உன் பாட்டுக்கு அப்படி சிரிச்சிட்டு இருக்க, என்ன ஆச்சுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், நீ என்னை ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டு நான் ஏற்றுப்பேன்னு விட்டு சொன்னேன்னா, நீ சொல்லலைனாலும் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பேன். என்னை ஏற்றுப்பில்ல டாக்டர் ஃப்யூச்சரில் அப்படின்னுவாங்க. அப்போ சிவா சமைக்கிட்ட சிரிக்கிறாங்க. நீ சிரிக்கிறது சைலண்டாக இருக்கிறத பார்த்தா அப்போ மௌனம் சமாதானம் தான் அர்த்தம் அப்படின்ட்டு சமைக்கிட்ட சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரம்மில் நம்ம சிவா சிந்துவை ஏற்றுப்பாங்களா, அதனால என்னென்ன பிரச்சனைகள் மகா கொடுக்க போகிறாங்கல்ல தாண்டி அவங்க 2 பேரும் எப்படி ஒன்று
போகிறாங்கன்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.